வெள்ளவேடு வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு லொக்கேஷனாக இப்போ மாறிட்டு வருது. திருமழிசையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் அவேலே வந்து நமக்கு இருக்குது. 7 கிலோமீட்டர்ஸில் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அப்படியே இங்கே நமக்கு வந்து கொண்டு வராங்க. ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் நமக்கு மெட்ரோ வருது. இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட்டான பிளாட். இது 936 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே 8 பிளாட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பரான ஒரு பிளாட்டு. அதே மாதிரி இமீடியட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னாலும் பிளாட்டை வாங்கி இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இபியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்டுக்குள்ளேயே போகும் லைன். நம்ம சரௌண்டிங் சுற்றி பார்த்தீங்கன்னா பனிமலர் காலேஜ் இருக்கு. இந்த சைடு வந்தீங்கன்னா சவிதா மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஸோ பக்கத்தில் ஸ்கூல் எடுத்தீங்கன்னா சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் இருக்கு உங்களுக்கு. அது இல்லாமல் பியூப்பிள் ஸ்கூல் இருக்கு, சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, இன்டர்நேஷனல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட்டாக நமக்கு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்கு, பனிமலர் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் என்ஆர் மெம்பன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஒரு பூந்தமல்லி வந்து ஒரு வேறு லெவலில் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் வந்து இப்போ மெட்ரோ வந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம குத்தாம்பாக்கம் பஸ் ஸ்டாப், ஒரு பெரிய ஒரு பஸ் ஸ்டாப், நம்ம கிளம்பாக்கம் மாதிரி இங்கே வந்து ப்ரைவேட் பஸ்ஸுக்கு ஒரு பெருசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனாலே வந்து நம்ம பூந்தமல்லி வந்து எங்கேயோ போயிட்டு, ஸோ அதனால தான் வந்து இப்போ நம்ம பூந்தமல்லி வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், பூந்தமல்லி வந்து ஸோ மதுராயில் வழியாக வரலாம், இந்த சைடு வந்து காஞ்சிபுரம் ஸ்ரீமுத்து வழியாக வரலாம், ஸோ தாம்பரம், பல்லாவரம், இதுக்கெல்லாம் சென்டராக தான் வந்து பூந்தமல்லி. நம்ம எந்த ஊருக்குலேருந்து வந்தாலும் ஸோ பூந்தமல்லியை தாண்டி தான் நீங்கள் சென்னையை என்ட்ரு ஆகணும். ஸோ அது மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ எந்த கம்பெனி வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து மெர்கண்டல் லேண்ட் டெவலப்பர்ஸ். ஸோ இது கட்ட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்கு, ஸோ என்ன டெவலப்மெண்ட் இருக்குது அடுத்தது, ஸோ ப்ரைஸ் நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா, இது இன்வெஸ்ட்மெண்ட் கட்டாகுமா, வீடு கட்டலாமா, ஸோ லோன் ஆப்ஷன் இருக்கா, ப்ரைஸ் என்ன சொல்லி டீட்டெயிலாக நமக்கு யார் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க, நம்ம சார் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ வாங்க அவங்ககிட்டே நம்ம பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர் சார். உங்களை பற்றி நம்ம கம்பெனி பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, என்னோட நேம் யுவகுமார். மெர்கண்டல் லேண்ட் டெவலப்பர்ஸில் பார்ட்னராக இருக்கேன். அண்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்களுக்கு ரியல் எஸ்டேட் கன்சர்னில். இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட்டான பிளாட். இது திருமழிசையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் அவேலே வந்து நமக்கு இருக்குது. பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் போயிட்டு இருக்கு. ரீசன் என்னென்னா ரொம்ப மெயினாக இருக்கிறதுனால இது சுற்றி ரெசிடென்ஷியல் இருக்குது. அதே மாதிரி மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் நமக்கு மெட்ரோ வருது. 7 கிலோமீட்டர்ஸில் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அப்படியே இங்கே நமக்கு வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த சைடு சவுத்து ப்ளஸ் கோயம்புத்தூர், இந்த சைடு போகிற பஸ்ஸு, அதுக்கப்புறம் திருப்பதி ஹைவேஸ், இந்த பஸ் ரூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நமக்கு வரப்போகுது. ஸோ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் இருக்குது சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 18 யூனிட் தான் இருக்குது. ஓகே. டோட்டலாக வந்து 18 பிளாட் தான் இருக்குது. 18 பிளாட் தான் இருக்குது டோட்டலாக. 936 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே 8 பிளாட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. போட்ட உடனே இன்னொரு 10 பிளாட் தான் இருக்குது. 10 பிளாட் தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ இப்போ நம்ம இந்த பிளாட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்குமா இல்லை வீடு கட்டுறதுக்கு? இது வந்து ரெடி டு மூவ் தான். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பரான ஒரு பிளாட்டு. அதே மாதிரி இமீடியட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னாலும் பிளாட்டை வாங்கி இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். 30 ஃபீட் ரோடு வரும் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தா அந்த தார் ரோடு போடுவாங்க. இது என்ன, இது இந்த மாதிரி? இது மழைக்காக நம்ம வந்து தண்ணி நிற்காம இருக்கிறதுக்காக இப்போ போட்டிருக்கிறது. ஸோ 18 யூனிட்னால எந்த அளவுக்கு நம்ம போர்ஷாக ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் சார். சூப்பர் சார். இப்போ உள்ள வந்து கரண்ட் வசதி, அப்புறம் இந்த வாட்டர் லெவல், இதெல்லாம் எப்படி இருக்கும்? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் வாட்டர் லெவல் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி என்ன மழை வந்தாலும் இங்கே தண்ணி நிற்கவே நிற்காது. அது ஒரு பெரிய ப்ளஸ். ஈவன் நமக்கு ஃப்ளட் டைமில் கூட அந்த 3 நாள் கண்டினியூஸ் மழை அப்போ கூட சிட்டில இருந்துமே நிறைய பேர் இந்த சைடு தான் வந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே தண்ணி வந்து நிற்காது. அண்ட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ கரண்ட் வசதியும் வந்து உள்ள வீடு கட்டினா உடனே வந்து கரண்ட். ஆமாம், இமீடியட்டாக கரண்ட்டும் எடுத்துக்கலாம். நமக்கு இபியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்டுக்குள்ளேயே போகும் லைன். இப்போ நம்ம லேண்ட் இங்கே வாரோம்னா நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, பக்கத்தில் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஸோ என்டர்டைன்மெண்ட், இதெல்லாம் எப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ நம்ம சரௌண்டிங் என்னென்ன இருக்குது? நம்ம சரௌண்டிங் சுற்றி பார்த்தீங்கன்னா பனிமலர் காலேஜ் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் காலேஜும் இருக்கும், எம்பிபிஎஸும் இருக்குது. இந்த சைடு வந்தீங்கன்னா சவிதா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ பக்கத்தில் ஸ்கூல் எடுத்தீங்கன்னா சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் இருக்குது உங்களுக்கு. அது இல்லாமல் பியூப்பிள் ஸ்கூல் இருக்குது. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது. ஜெயசங்கரா இருக்குது, சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, இன்டர்நேஷனல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட்டாக நமக்கு இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்குது, பனிமலர் ஹாஸ்பிட்டல் இருக்குது பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா. அது பூந்தமல்லி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஓ, சரி. இப்போ நம்ம இந்த லொக்கேஷன் இருக்கோம். ஸோ இதை சுற்றி என்னென்ன கனெக்டிவிட்டிலாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் போகலாம்? வெள்ளவேடு வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு லொக்கேஷனாக இப்போ மாறிட்டு வருது. திருமழிசையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அப்படின்றதுனால. ஸோ இந்த சைடு நம்ம மெயின் ரோடு, திருமழிசையிலேருந்து மெயின் ரோடு போயிட்டீங்க அப்படின்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நமக்கு ரொம்ப கிட்ட. இந்த திருமழிசை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், திருப்பதி, திருத்தணி ஹைவேஸ் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பூந்தமல்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு
ஒரு 8 கிலோமீட்டர்ஸில் வந்து பூந்தமல்லி கனெக்ட் ஆகிடும். ஸோ மெட்ரோவும் அப்கமிங் மெட்ரோ உங்களுக்கு 3 கிலோமீட்டர்ஸில் வரதுனால எல்லா கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்சசிபிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸ்ரீபெரும்புதூரும் நீங்கள் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ரூட்டு தான் வந்து இந்த வெள்ளவேடு. இப்போ நம்ம எல்லாரும் லேண்ட் வாங்கினா வந்து ஃபியூச்சரில் இங்கே என்ன டெவலப்மெண்ட் வரும்னு கேட்பாங்க. ஸோ நம்ம இந்த லொக்கேஷனில் வந்து ஃபியூச்சரில் என்ன டெவலப்மெண்ட் வரும், ஸோ இப்போ என்ன டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு? ஓகே, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம பார்க்கவே தேவையில்ல, ஆல்ரெடி டெவலப்டு தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குத்தம்பாக்கம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. அண்ட் மெட்ரோ பரந்தூர் வரைக்கும் நமக்கு வந்து சாங்ஷன் ஆயிருக்கு. இப்போ வந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் கன்ஃபார்மாக வந்து நமக்கு மெட்ரோ வந்து ஸ்டார்ட் ஆகிட போகுது. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், திருமழிசையிலையும் நமக்கு வந்து மெட்ரோ இருக்கு, குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வழியும் நமக்கு மெட்ரோ போக போகுது. ஸோ ஃபேஸ் 3 இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நமக்கு வந்து பூந்தமல்லியில் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நசரத்பேட்டை வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து இதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் அப்படின்றது இல்லை, ஆல்ரெடி வந்து டெவலப்பிங்ல தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா வந்து இன்னும் டபுள் மடங்கு நமக்கு எதிர்பார்க்கலாம். பிரைஸ் வந்து இன்னும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் அதிகமாக கிடைக்கும். சார் இப்போ நம்ம இந்த லொக்கேஷன் வந்து இப்போ இருக்க சைட் வந்து என்ன அப்ரூவல் இருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவல் ரேரா. ஸோ சிஎம்டி நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே வந்துடும். ஆமாம், சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்குள்ளே நமக்கு. ஸோ அப்படி லோன் ஆப்ஷன்லாம் எப்படி? பேங்கோட டைப் பண்ணி லோனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ 80% லோன் வந்து அவைலபிள் இருக்குது நம்ம கிட்ட. ஓகே ப்ரோ, இப்போ நிறைய பேர் வந்து ஒரு லொக்கேஷன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அங்கே வந்து சேஃப்டிலாம் எப்படி அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம இந்த லொக்கேஷனில் எப்படி? அந்த மாதிரி இந்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சுற்றி நமக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா தான், பயப்பட வேண்டிய ஃபுல்லாகவே வீடு தான். நம்ம சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி, காம்பவுண்ட் வால், அது ஒரு பெரிய ப்ளஸ் நமக்கு. அண்ட் இந்த சைட்டோடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக பஸ் ஸ்டாப்லேருந்து 400 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் இருக்குது. ஸோ 400 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம பஸ் ஸ்டாப் இருக்குது. எல்லா பஸ்ஸும் உங்களுக்கு அங்கே நிற்கும், அண்ட் ஆட்டோஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும். ஓகே, சூப்பர். ஓகே சார், நம்ம வந்து ஸோ கனெக்டிவிட்டி, ஸோ டெவலப்மெண்ட்டு உள்ள எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து கரண்ட்டாக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3900 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் இப்போவே புக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து ஃபியூச்சரில் ஜஸ்ட் ஒரு 1 or 2 இயரில் வந்து இதை விட இன்னும் டபுளாக வந்து அப்ரிஷியேஷன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது ஒரு சின்ன வீடியோ தான், ஏன்னா வந்து மொத்தமே இப்போ இருக்கிறது வந்து ஒரு 10 ஃப்ளாட் தான் இருக்குது. ஸோ மெயினாக வந்து இது என்னென்னா, நம்ம சார் சொன்ன மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷன் பூந்தமல்லி. ஸோ ஒரு டெவலப்மெண்ட்லாம் இல்லை, ஆல்ரெடி டெவலப்மெண்ட்டாக எல்லாமே புக்கிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ மெட்ரோ ஆகட்டும், பஸ் ஸ்டாப் ஆகட்டும், ஸோ வேறு லெவலில் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு நம்ம பூந்தமல்லி. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஸோ இந்த ஊர் சைட்லேருந்து வர எல்லாருமே வந்து இந்த பூந்தமல்லி தான் டச் பண்ணிட்டு நம்ம சென்னைக்கு போகணும். ஸோ அதனால் வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த ஒரு லொக்கேஷனை. ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்லுவீங்க மக்களுக்கு? எவ்வளோ குயிக்காக வந்து புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் ரெஜிஸ்ட்ரேஷனும் நம்ம பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன். ஸோ மிஸ் பண்ண நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பிளாட் புக் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக சிட்டிஸ்லேருந்து வந்து தான் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து நமக்கு இன்னைக்கு 10,000 15,000 கொடுத்து இதுக்கப்புறம் நம்மளால் வாங்க முடியாது. அண்ட் இன்னைக்கு பூந்தமல்லியிலேயே ஸ்கொயர் ஃபீட் வந்து 14,000 போயிட்டு இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஃபியூச்சரில் இதே இடம் 14,000 போகிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுங்க, உங்கள் நிலத்தை வந்து நீங்கள் சொந்தமாக்கிக்கோங்க. ஓகே, உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், லொக்கேஷன் வந்து டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் உங்கள் ஃபேமிலியோட வந்து ஒரு சண்டே நீங்கள் வந்து சுற்றி பாருங்கள். பார்த்து தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் புக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நன்றி, டாட்டா, பை பை. பை பை.